மயிலம்பட்டின்னு ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தோட வடக்கு பகுதியில ஒரு பெரிய காடு இருந்துச்சு. குட் மார்னிங் விகடா. குட் மார்னிங் சாரா. கொஞ்ச நாள் ஆளே காணுமே, என்ன இந்த பக்கம் எல்லாம்? ரொம்ப பசிக்குது, அதான் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இல்ல இன்னைக்கு நதிக்கரைக்கு மீன் பிடிக்க போலையா? இல்ல, இது வெயில் காலம் இல்லையா, இந்த வாட்டி வேற ரொம்ப வெயில் அடிக்குது. ஆறுல தண்ணியே இல்ல, மீன் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ ஆமால, இப்போ என்ன பண்ணுறது? சரி, காட்டு தேன் இல்லாட்டி ஏதாச்சும் பழம் அப்படி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. அப்படி விகடன் அங்கிருந்து போறான். நடந்து நடந்து ரொம்ப கால் வலிக்குது, சாப்பிட ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி விகடன் மரம் வெட்டுபவர் சின்னவ பாக்குறான். ஐயோ, இந்த வெயில் காலத்துல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல இவரு வேற காட்டு மரத்தை எல்லாம் கட் பண்றாரு. இந்த காடே இல்லாம போயிடுமோ என்னவோ. இவ யாரு? புஷ்பராஜனா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நான் மரம் வெட்டிட்டு இருக்கேன். நீங்க எப்படாச்சும் இந்த காட்டு மிருகங்களை பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? இப்ப வர வெயில் காலம், ஆத்துல தண்ணியே இல்ல, நீங்க வேற மரங்களை எல்லாம் வெட்டுறீங்க. இந்த காடையும் எங்க வாழ்க்கையும் நீங்க எப்படாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த மரத்துல இருக்கிற பறவைகள் எங்க போகும்? ரொம்ப நேரம் பேசி என் நேரத்தை வீணடிச்சா உயிர் வேணும்னா இங்கிருந்து ஓடி போயிடு. இதுல மனமுடைய இந்த விகடன் அங்கிருந்து போய் நடந்த விஷயத்த மற்ற காட்டு மிருகங்கள் கிட்ட சொல்றான். அப்படியா விஷயம்? நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த மரம் வெட்டுபவர்கிட்ட பேச போலாமா? ஆமா, ஒரு தடவை கூடி போய் பேச ட்ரை பண்ணலாம். அப்படியே எல்லாருமா அந்த மரம் வெட்டுபவர் கிட்ட போறாங்க. நீங்க இப்படி மரங்களை வெட்டினா நாங்க எங்க போறது? நீங்க இப்படி என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இன்னும் அதிகமா மரத்தை எல்லாம் வெட்டிடுவேன். ஐயோ வேண்டாம், நாங்க போயிடுறோம். அப்படி ரொம்ப கஷ்டத்தோட அவங்க எல்லாரும் திரும்பி போறாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா ஐயோ, சின்ன மேல மரம் விழுந்துருச்சு. ஐயோ, யாரோ ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்கே, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஐயோ, இது அந்த மரம் வெட்டுபவர் தானே? என்ன காப்பாத்துங்க. நான் சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், நீங்க பயப்பட வேணாம். அப்படியே ஜாரா மத்த காட்டு மிருகங்களை கூட்டிட்டு வந்து அந்த மரம் வெட்டுபவரை காப்பாத்துறா. மிக்க நன்றி. நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், அது கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம நீங்க என்ன காப்பாத்துனீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த காட்டு மரங்களை நான் வெட்டவே மாட்டேன். பரவாயில்ல, யாராவதும் கஷ்டத்துல இருந்தா அது நம்ம எதிரியா இருந்தா கூட நம்ம காப்பாத்தணும். ஆமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்போட வாழணும்.